வழி விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வழி விடுங்க ப்ளீஸ். யார் ஃபோன் பண்ணது? சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். மை காட், உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. என்னாச்சு உனக்கு? சார் இந்த பையன் வேகமா ஓடி வந்து சைக்கிள்ல மோதி கீழே விழுந்துட்டான் சார். எங்க? வாங்க சார் நான் காட்டுறேன். சார் அதோ அங்கதான் சார். இங்க இருந்தா ஓடி வந்தானா? ஆமா சார், இந்த பக்கமா இருந்தா சார் ஓடி வந்தான். ஓகே. சார் சார் அந்த பையன் சட்டையில் இருக்க ரத்தம் அவனோடது இல்லை சார். என்ன? பையனோட ரத்தம் இல்லையா? இல்லை சார், ஏன்னா அவன் உடம்புல காயமே இல்லை சார். அப்ப இந்த ரத்தம் எங்கிருந்து வந்தது? கொஞ்சம் வழி விடுங்க. தள்ளுங்க. வழி விடு. வாமா. தள்ளுமா. கண்ணா, உனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, சரியா? நாங்க சிஐடியை சேர்ந்தவங்க. இந்த ரத்தம் எப்படி உன் மேல பட்டுச்சு சொல்லுப்பா. அது வந்து சரி, உன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் அவனால் எதுவுமே சொல்ல முடியல. சார் இந்த பையனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பங்கஜ் ஒன்று பண்ண. பையன் இந்த பக்கமாக தான் ஓடி வந்திருக்கான். நீ இந்த பக்கமாக போய் அந்த பக்கம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. ம், வினேதா, பையனை ஃபாரன்சிக் லேபை கூட்டிகிட்டு போகலாம். இந்த ரத்தத்துக்கான காரணம் என்னென்னு செலவுக்கே சார் தான் சொல்லணும். சார், இப்போ என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த பையனுடைய சட்டையிலிருந்து கிடைச்ச இந்த ரத்த சாம்பிள் மனுஷனோட தான் இருக்கக்கூடாதுன்னு. ஆமா அபிஜித், எமோட்டஸ் டெஸ்ட் பண்ணுவோம், அதுல இருந்து என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். சாரி அபிஜித், நீ எதிர்பார்க்கிற பதில என்னால சொல்ல முடியாது. இந்த சட்டையில கிடைச்ச இந்த ரத்தம் அது மனுஷனோட தான். மனுஷனோட ரத்தமா? அந்த பையனோட ரத்தம் இல்லைல்ல சார்? இல்ல, பையனது இல்ல. ஏன்னா பையனுக்கு அடி எதுவும் படல. தேங்க் காட். ஆனா இவ்வளவு ரத்தம் எப்படி அவன் சட்டையில பட்டிருக்கும்? சொல்லு தாரிகா. சார் இந்த செப்பல்ல இருக்கிற மண்ணுல கொஞ்சம் ரத்தம் கலந்துருக்கு சார். அது கூட கொஞ்சம் சின்ன சின்ன புல்லும் ஒட்டி இருக்கு சார். புல்லு ஒட்டி இருக்கா? அப்படின்னா இந்த பையன் ஏதோ கார்டன்ல இருந்தா வந்திருக்கணும். இப்ப கண்டுபிடிச்சிடலாம். தாரிகா, டெஸ்ட் பண்ணு. சார் சொல்லு ஸ்ரேயா. சார், எந்த இடத்துல இந்த பையன் கிடைச்சானோ அந்த பக்கத்துல இருந்த எல்லா இடத்தையும் நான் பார்த்துட்டேன். அங்க எந்த விதமான அசம்பாவிதமும் ஆக்சிடென்ட்டும் நடக்கல. அப்படியா? போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணியாச்சா? விசாரிச்சேன் சார். கடந்த 15 நாளா யாரும் காணாம போன புகார் கூட வரலன்னு சொல்றாங்க சார். குழப்பமா இருக்கே. அப்ப இந்த பையன் எங்க இருந்து வந்திருப்பான்? அபிஜித். சொல்லுங்க சார். அபிஜித், இந்த சட்டையில ஒரு ரத்தம் மட்டும் இல்ல, 3 பேரோட ரத்தம் கலந்துருக்கு. என்ன? 3 பேரோட ரத்தமா? மை காட். அப்படின்னா 3 பேருக்கு அடிபட்டிருக்கு. இல்லனா 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அபிஜித். சொல்லு தாரிகா. அபிஜித், இந்த மண்ணுல கிருமி எல்லாம் அழிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி கலந்திருக்கு. என்னது? கிருமிகளை போக்குற மருந்தா? அப்படின்னா நிச்சயமா இந்த பையன் ஏதோ வயல்வெளி வழியா தான் வந்திருக்கணும். சார் சார் அந்த பகுதியில் விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த பக்கம் சில வயல்வெளிகளையும் ஃபார்ம் ஹவுஸையும் பார்த்தோம். ஃபார்ம் ஹவுஸ்?
செருப்புல புல்லு ஒட்டி இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்தும் அதுல இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ். அற்புதமான கண்டுபிடிப்பு தாரிகா. நீங்க எங்க வேலையை சுலபமாக்கிட்டீங்க. என்னப்பா இது? அப்போ தாரிகா மட்டும்தான் உன் வேலையை சுலபமாக்குனாங்களா? அப்படி இல்ல, அது நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்க. சாலோங்கி பண்ணதை சொல்லலையே. என்ன சாலோங்கி சார், நீங்க கியூட் பசங்க மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. கியூட்டா? ஆமா தாரிகா, இவன் இந்த அபிஜித் என்ன பாராட்டினானா இல்ல கிண்டல் பண்ணானா? அது வந்து சார், விடுங்க. ஆ? ஆ, கேள்வி கேட்டா ஒண்ணு மழுப்புறா. எனக்கு தெரியும், இது எல்லாம் இவங்க 2 பேரோட வேலை தான். சார் இவ்வளோ ஃபார்ம் ஹவுஸ் செக் பண்ணியாச்சு, எதுவுமே தெரியலையே. சரி, இங்கே ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வண்டி இருக்கு அப்படின்னா உள்ளே யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். சரி வா பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது அந்த பையனோட செருப்பு மாதிரி தெரியுது. அப்போ நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, ஜாக்கிரதை, உள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் மீ, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். ஹெல்ப் மீ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்கே ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு. உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. சார், ஒரே வீட்டில் 4 சடலமா? ஃபாரன்சிக் வர சொல்லு. முதுகு பகுதியில் சுட்டிருக்காங்க. இது நடந்து குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆயிருக்கும். ஒன்று பண்ணுங்க, இந்த வீட்டை நல்லா தெளிவாக சர்ச் பண்ணுங்க. ஒரு தடையும் கூட விட்டு போகக்கூடாது. இதுதான் அந்த 2 சடலம். இவரையும் நேரா நெஞ்சில சுட்டிருக்காங்க. அதுவும் அங்க இறந்து கிடக்குறாரு அதே மாதிரி. அப்படின்னா டாக்டர் சலோங்கி சொன்னது சரிதான். அந்த பையன் இவங்க சடலத்து மேலே மோதி கீழே விழுந்திருக்கணும். அப்படி தான் இவங்க ரத்தம் அவன் சட்டையில் பட்டிருக்கு. டாக்டர் தாரிகா, எனக்கு என்னமோ இந்த கொலையெல்லாம் இந்த கண்ணில் தான் நடந்திருக்குன்னு தோணுது. ஆனால் கொலைகாரன் கொலை பண்ண ஆயுதத்தை ஏன் இங்கே விட்டு போனான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவரு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்கணும். இவன் தானாவே சுட்டுக்கிட்டானா? அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா முதல் இந்த ஆள் இந்த 3 பேரையும் சுட்டுருக்கணும், அதுக்கப்புறம் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டானா? அப்படிதான் இருக்கணும். சார், மொத்த வீட்டையும் செக் பண்ணியாச்சு. பீரோ, லாக்கர் எல்லாமே அப்படியே இருக்கு. எல்லாம் சரியா இருக்கா? அப்போ இது திருட்டுக்காக நடக்கல. சார், ஆ? கதவு ஜன்னல் எல்லாம் சரியா தான் இருக்கு. அப்படின்னா கொலைகாரம் பலவந்தமாக இந்த வீட்டுக்குள்ள நுழையல. ஒருவேளை இந்த 4 பேருக்கும் கொலைகாரனை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தான் அவன் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வந்திருக்கணும். என்ன டாக்டர், என்ன விஷயம்? இன்னைக்கு நீங்க தனியாவே? ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கா?
உனக்கு லேபுக்கு வர்றதே பிடிக்கலையா? யாருமே இல்லாத மாதிரி இருக்கா? ஓ, தாரிகா இல்லல்ல? இல்ல நான் அப்படி நினைச்சு நீ கேட்கல. என்ன சொன்னேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ வெளியே சொல்றது ஒண்ணு, உன் மனசுல இருக்கிறது வேற ஒண்ணு. என்ன சார், நான் இந்த 4 சடலத்தோடைய கொலை விஷயமா கேட்க வந்தேன். அது தெரிஞ்சா நீங்க சொல்ல வேண்டியதுனே. என்கிட்ட ஏன்பா கேக்குற? போய் தாரிகா கிட்டயே கேட்டுக்க. அவங்க எல்லாத்தையும் உனக்கு தெளிவா சொல்லுவாங்க. சார், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. இந்த உலகத்துக்கே தெரியும் டாக்டர் சாலோங்கி இல்லாம சிஐடி ஒரு கேஸையும் சால்வ் பண்ணதே கிடையாதுன்னு. இப்ப பாத்தியா, வழிக்கு வந்துட்டல்ல? இப்படித்தான் பேசணும். இது நல்லா இருக்கு. பாப்பா சொல்றேன். அபிஜித், இந்த 4 சடலங்கள் இருக்கு. இதுல ரைகர் மோட்டிஸ் இப்பதான் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சடலம் இப்பதான் இறுக ஆரம்பிச்சிருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கொலை காலையில 7 இருந்து 9 மணிக்குள்ள நடந்திருக்கும். ஓகே சார், இந்த பாலிஸ்டிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அதாவது குண்டு இந்த கன்னில் இருந்தா சுடப்பட்டிருக்கு. 4 பேரோட சாவும் இந்த கன்னில் இருந்து சுடப்பட்டதால தான் நடந்திருக்கு. அதோட இந்த கன்ல ரத்த கரையும் இருக்கு. சார் இதுல யாரோட ரத்தம் இருக்கு? சௌரவோட ரத்தம். சௌரவ பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் இருந்து சுட்டிருக்காங்க. அதனால தான் சௌரவோட ரத்தம் கன் மேல வந்து பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், வெறும் சௌரவோட இந்த கையில மட்டும்தான் கன் பவுடர் பட்டிருக்கு. கன் பவுடர் சௌரவ் கைலியா? ஆமா. அப்படின்னா நீங்க சொல்றது சௌரவ் இவங்க 3 பேரையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சுட்டிலானா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. கிடைச்ச தடயங்கள் அப்படி சொல்லுது அபிஜித். இப்ப தயவு செஞ்சு மத்த வேலைங்களை நீங்களும் கொஞ்சம் பாருங்க. சரி, பண்றேன். ஆ, ஏன் பண்ண முடியாது? நீங்க சொல்லாத விஷயத்த நாங்க டாக்டர் தாரிகா கிட்ட கேட்டுக்கிறோம். பூர்வே, இந்த சௌரவ் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த கன், அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த கன் யாரோடது? சார் அந்த கன் இவன் பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கன் இவன் பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? அதோட சாலோங்கிக்கு கிடைச்ச அந்த கன் பவுடருடைய ட்ரேசஸ் அதுவும் சௌரவுடைய கைவரல தான் கிடைச்சிருக்கு. சார், இவங்க ஆனந்தோட தங்க நிஷா. வாங்க. வாங்க நிஷா. ஆக்சுவலா எங்களுக்கு அந்த ஆனந்தும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறோம். அப்பதான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சார், இவங்க எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலான்னு இருந்தாங்க. மீட் பண்றதுக்கு அவங்க சூஸ் பண்ண இடம் சௌரவுக்கு சொந்தமான ஃபார்ம் ஹவுஸ் தான். நிஷா, நீங்க ஆனந்த் கிட்ட கடைசியா எப்ப பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஆனந்தோட 1 வாரத்துக்கு முன்னால தான் நான் பேசினேன். ஆனா யஷ் 2 நாளைக்கு முன்னால தான் எனக்கு ஃபோன் பண்ணான். அவன் தான் இவங்க எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி பண்ண போறதா சொன்னான். யஷா? இந்த யஷ் யாரு? சார், யஷும் அவங்களோட ஃப்ரெண்டு தான். அப்புறம் அன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஃபார்ம் ஹவுஸ் போனாங்க. சௌரத், விஷால், ஆனந்த், நிதின் 4 பேர் தானே ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தாங்க? 4 இல்ல சார், 5 பேர். 5? அப்படின்னா யஷும் கூட இருந்தா சார். யஷ்மா இவங்க கூட இருந்தான்? ஆனா சார் நமக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல 4 டெட் பாடி தான் கிடைச்சது. அதான் புரியல சார். அப்படின்னா யஷ் எங்க போயிருப்பான்? சார், அப்படின்னா அவன் இன்னும் ஏன் யாரையும் காண்டாக்ட் பண்ணல? யஷோடைய கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? வீட்டு லேண்ட்லைன் நம்பர் இல்ல செல்போன் நம்பர் இருக்கு சார். இது பாருங்க. இது தடயமா டாக்டர் தாரிகா? இது எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு தெரியல, ஆனா நிச்சயமா வித்தியாசமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இது எவ்வளவு நீளமா இருக்குன்னு பாருங்க. இங்க இறந்து கடந்தவங்கள்ல யாருடைய தலைமுடியும் எந்த அளவுக்கு நீளமா இல்ல? ஓ, அப்படின்னா அந்த 4 பேரை தவிர இன்னொருத்தவங்களும் இங்க இருந்திருக்காங்க. அது பொண்ணா கூட இருந்திருக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த தலைமுடிய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். சார், மொபைல் ஆஃப்ல இருக்கு. மொபைல் ஆஃப்ல இருக்கா? சார், யஷோட அப்பா கிட்ட பேசினேன். யஷ் வீட்ல இல்ல. யஷ் வீட்டுக்கு வரலையா? செல்போனும் ஆஃப்ல இருக்கு. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு.
யஷோடைய ஃபோட்டோ இருக்கா? சார் ஒரு நிமிஷம். ஒரு வேலை செய்யுங்க. யஷோடைய ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ், செக் போஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிருங்க. அப்புறம் தயாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நமக்கு யஷ் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அது ரொம்ப முக்கியம். சார், இந்த மருந்தும் பிரிஸ்கிரிப்ஷனும் கிடைச்சது. இதுல சௌரவோட பேர் எழுதியிருக்கு. சௌரவா? பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது டாக்டர் முகேஷ். இது என்ன மருந்து? காட்டுங்க. இந்த மருந்து சாப்பிடுறவங்க கண்டிப்பா டென்ஷன் இல்லைன்னா டிப்ரெஷன்ல பாதிக்கப்பட்டிருக்கணும். ஓ, அப்ப சௌரவுக்கு என்ன டென்ஷன் இருந்தது? இதை பத்தி டாக்டர் முகேஷ் தான் நமக்கு சொல்லணும். என்ன நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது? பின்னாடி இருந்தா கேக்குது. போய் என்னன்னு பாரு, சீக்கிரம் பாரு. சத்தம் அங்க இருந்து தான் வருது. அதோ அங்க. ஐயோ, பேய் மாதிரி இருக்கு. தேவையில்லாம பயப்படாத. அங்க ஏதோ இருக்கு. பக்கத்துல போய் பார்க்கலாம். My God. பயப்படாத. இதுங்க விரட்டினா போகாத. யார்கிட்ட? சிஐடி கிட்டே மோதிரிங்களா? வாங்கடா. அட, இது யஷ் ஆச்சே. சௌரவுடைய 5வது ஃப்ரெண்டு. இவனை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவன் செத்து போயிட்டானே. ஆமா ஃப்ரெடி, நாம நினைச்சபடி பார்த்தா இந்த யஷ் ஃப்ரெண்டுகளை கொலை பண்ணிட்டு போனதா நினைச்சோம். ஆனா இவனை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி இருக்கான். அது எப்படி சார் சொல்றீங்க? இங்க பாரு ஃப்ரெடி, இதோ இவனோட முதுகுல இங்க பின்பக்கமா சுட்டிருக்காங்க. இன்னொரு குண்டு கிட்னி கிட்ட சுட்டிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் புரியல சார். இந்த கொலைகள் எல்லாத்தையும் யார் பண்ணிருப்பா? வாங்க சார். சார், சிஐடி ஆபீசர்ஸ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நான் அப்புறம் பேசுறேன். உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் சௌரவை சிகிச்சை பண்றது நீங்க தானே? ஆமா, அதுவும் ரொம்ப வருஷமா. இந்த மருந்தை எழுதி கொடுத்தது நீங்க தானே? ஆமா. சௌரவுக்கு என்ன வியாதி சார்? டிப்ரெஷன், கவலை, டென்ஷன் ஆறுது. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் என்கிட்ட விசாரிக்கிறீங்க? அது என்னன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல எங்களுக்கு சௌரவுடைய சடலம் கிடைச்சது. பணமா? எப்படியாச்சு? உறுதியா எதுவும் சொல்ல முடியல. ஆனா இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா குண்டடிப்பட்டு தான் அவர் இறந்திருக்காரு. எனது சுட்டுட்டாங்களா? அவனுக்கு மட்டும் கிடையாது, அவனோட 4 ஃப்ரெண்ட்ஸும் கொல்லப்பட்டிருக்காங்க. எங்க சந்தேகம் என்னன்னா, முதல்ல அவங்க 4 பேரையும் இவன் கொன்னுட்டு தன்னையும் சுட்டுக்கிட்டானாங்கிறது தான். எனக்கு சௌரவ் கொலை பண்ணிருப்பான்னு தோணல. நான் ரொம்ப வருஷமா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவன் நல்லா குணமாயிட்டான். ஆனா முழுமையா குணமடையல. அவனுக்கு அப்படிப்பட்ட கடுமையான வியாதியெல்லாம் இல்ல. தான் சுயநலம் இழந்து கொல்ற அளவுக்குலாம் வியாதி இல்ல. அவன் வியாதிக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்ல. அது இல்ல சார். அவன் சரி டாக்டர் சார், தேங்க்யூ வெரி மச். வழி அனுப்ப வரமாட்டீங்களா?
என்ன தம்பி உள்ள ஏதோ சொல்ல வந்த, திடீர்னு நிப்பாட்டிட்ட? என்ன விஷயம்? என்கிட்ட தைரியமா சொல்லு. சார் நான் எதுவுமே சொல்லியே சார். இங்க பார், சௌரவை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிடு. இங்கே பாருங்க சார், இந்த மாதிரி விஷயத்தில் என்ன தேவையில்லாம மாட்டி விடாதீங்கண்ணே. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். வயசான அம்மா வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நிச்சயமா ஒன்றும் ஆகாது. நான் வாக்கு கொடுக்குறேன். உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லிடு. பயப்படாம வா. ஒன்றும் ஆகாது, வா. வா, நடந்தது சார்கிட்ட சொல்லு. உனக்கு என்னெல்லாம் தெரியும்? சார் அது வந்து சௌரவ் சார்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கோபம் மட்டும்தான் சார். அவருக்கு இருந்தது ஹைப்பர் டென்ஷன் சார். டிப்ரெஷன்லாம் எதுவும் கிடையாது. அவருடைய பெரிய வீக் பாயிண்டே அவருடைய கோபம் மட்டும்தான் சார். கோபத்தை அவரால் கட்டுப்படுத்தவே முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஆமாம் சார், ஒரே ஒரு முறை நடந்திருக்கு. எங்கள் பேஷண்ட் ஒருத்தர் அவர் கை நீட்டி அடிச்சிட்டாரு சார். என்ன? ஏன்னா அவருடைய டோக்கன் நம்பருக்கு முன்னாடி இன்னொருத்தர் போயிட்டு தான் தப்பாக நினச்சி அவர் அடிச்சிட்டாரு சார். இவ்வளோ சின்ன விஷயத்துக்காகவா ஒருத்தரை போட்டு அவர் அடிச்சிருக்காரு? ஆமாம் சார். ஆனால் உங்கள் டாக்டர் சார் அதை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஏன் சார் அது வந்து எனக்கு தெரியாது, என்னை விட்டுருங்க சார். சரி, நீ போகலாம். தேங்க்யூ சார். அப்போ சௌரவுக்கு கோவம் அதிகமாக வருமா? எல்லா தடயங்களையும் அனுப்பிட்டல? எஸ் சார். நேராக பியூரோக்கு போவோம். என்னப்பா, என்ன விஷயம்? சார் நீங்களா? எங்கேயா? ஏன் இப்படி ஆச்சரியப்படுற? கேஸில் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? இல்லை சார், நான் அப்படிலாம் சொல்ல வரல சார். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். சரி, ஒன்று சொல்லுங்க. இது வரைக்கும் விசாரிச்சதுல நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? சார், இது வரைக்கும் பார்த்ததுல என்ன தோணுதுன்னா, சௌரவ் தன்னுடைய ஃப்ரெண்டை கொன்னுட்டு கடைசியில் அவன் தன்னையே சுட்டுக்கிட்டான். சொடுக்கு போடுற நேரத்துல நாங்க இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டோம். அதே சொடக்கு போற நேரத்துல நீங்க முட்டாளாயிட்டீங்க. என்ன சொல்றீங்க சார்? நான் என்ன சொல்ல வந்தனோ அதை பத்தி அந்த இடத்துல போய் சொல்றேன், வாங்க. சௌரவோட சடலம் இங்க தானே இருந்துச்சு? ஆமா சார், இந்த இடம் தான். சௌர மாதிரி படு. என்ன சாக சொல்றீங்களா? டாக்டர் சார், நான் ஒன்னும் இவ்வளவு சீக்கிரம் சாக விரும்பல, புரியுதா? அட என்னையா இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா யோசிக்கிறான். இங்க பாரு, நான் உன்னை சாக சொல்லல ஃப்ரெண்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சோஃபால எப்படி சௌரவோட சடலம் கிடைச்சதோ அதே மாதிரி உன்னை உட்கார சொன்னேன். ஓ, சௌரவ் சோஃபால உட்கார்ந்திருக்கல, படுத்திருந்தான் தெரியுமா? படுத்திருந்தானா? சரி, பரவாயில்ல. அதே மாதிரி நீயும் படுத்துக்க. இப்படியா அவன் படுத்திருந்தான் தயா? கால் மேல தூக்கி இருந்ததா? ஆமா. கழுத்து இந்த மாதிரி பின்னாடி இருந்துச்சா? இப்படி சாஞ்சி தான் இருந்தது. ஓ தயா, ஒருத்த தன்னைத்தானே சுட்டுக்க நினைச்சான்னா அவன் கொஞ்சம் முன்னாடி வந்தா தான் அது முடியும். என்ன சரிதானே ஃப்ரெடே? கொஞ்சம் முன்னாடி வா. டாக்டர், ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஒரு டார்ச்சரும் இல்ல, நான் சொல்றதை செய், வா. எப்படி வர்றது? நான் தான் மாட்டிக்கிட்டேனே. யோ, முதல்ல காலை கீழே போடு. அப்படிதான். அப்புறம் சௌரவ் தன்னைத்தானே எப்படி சுட்டுக்கிட்டானோ அதே மாதிரி நீ சுட்டுக்க. இடது கையால இல்ல, வலது கையால. சௌரவ் இடது கை பழக்கம் உள்ளவன் இல்ல, சௌரவ் வலது கை பழக்கம் உள்ளவன். அவன் வலது கை பழக்கம் உள்ளவன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தயா, நான் சௌரவோட ட்ரிங்க் கிளாஸை சரியான முறைப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுல எத்தனை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்ததோ அது எல்லாமே வலது கையோட தான். அதனால தான் சொல்றேன், சௌரவ் வலது கை பழக்கம் உள்ளவன் தான். அப்படித்தான். ஒருத்தர் தன்னை சுட்டுக்கும் போது இந்த மாதிரி தான் உட்கார்ந்துருப்பான். சுட்ட உடனே தலையில இருந்து ரத்தம் நேரா அந்த இடத்துல தான் போய் படும். அதோ அங்க மேல. ஆனா அந்த இடத்துல ரத்தக்கரை இல்லை.
ரத்தம் பட்டிருக்க இடம் அதோ அங்க, அதாவது பின்னாடி பக்கம். இப்ப இருக்கிற இடத்துல ரத்தம் படணும்னா ஆளு இப்படி படுத்திருந்தா தான் முடியும். அதுவும் அவனை இந்த இடத்துல இருந்து சுற்றுக்கணும். காலை கீழே போடு. சௌரவோட சவம் இந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நான் என்னோட மொத்த வாழ்க்கையிலையும் எந்த ஒரு மனுஷனும் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் சௌரவ் தற்கொலை பண்ணிக்கல, அவனையும் யாரோ கொண்டு இருக்காங்க. ஆமா, சௌரவையும் கொலை தான் பண்ணியிருக்காங்க. கொலைகார இவனை எப்ப சுட்டிருக்கான்னா, இவன் இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது தான் சுட்டிருக்கான். அபிஜித், சொல்லுங்க சார். சௌரவ் யஷ் ஷூல கிடைச்ச மண்ணு மேட்ச் ஆகல, அது வெவ்வேற. அப்படின்னா யஷ் சௌரவ் கொலை பண்ணல, வேற யாரோ தான் கொலை பண்ணியிருக்காங்க. சார், ஃபார்ம் ஹவுஸ்ல நமக்கு கிடைச்ச தலைமுடியோட டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அது கண்டிப்பா ஒரு பெண்ணோட முடி. கலக்குறீங்களே தாரிகா, இந்த கேஸ்ல புதுசு புதுசா திருப்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்கீங்க. உங்களால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? நான் வர்றேன். சரிங்க சார். சார் வர நான் சொன்னாரு. என்ன மேடம் அவருக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? நான் சரி விடுங்க. ஆமா, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல என்ன தெரிஞ்சது? இந்த பெண்ணோட டிஎன்ஏ செத்து போன அந்த 5 பேர்ல ஆனந்தோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. ஆனந்த் டிஎன்ஏவோடவா? அப்படின்னா அவரோட சொந்தக்காரங்க. ஆனந்துக்கு சொந்தம்னு பார்த்தா ஒரே ஆள் தான், அவனுடைய தங்கை நிஷா தான். நிஷா? அதான் சார், நிஷா நம்மளோட பியூரோவுக்கு வந்தப்ப அவ ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதை பத்தி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே சார். குத்தம் செஞ்சவன் தன்னை குற்றவாளின்னு எப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான்? அவங்க வாயிலிருந்து உண்மையை நாம தான் வர வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுவேன். அப்புறம் நேராக உன்னை பார்க்க தான் வரேன். கண்டிப்பா. போன தடவை போனமே, அது ஞாபகம் இருக்கா? எவ்வளோ ஜாலியாக இருந்ததுல்ல? அவங்க எல்லாரும் வராங்கல்ல? கன்ஃபார்ம் தானே? ஓ வாவ், அப்போ ஜாலியாக இருக்கும். அட வரேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் முதல்ல போங்க, நான் ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? எங்க போறீங்க நிஷா? பாட்டிக்கா? முதல்ல நாம 2 பேரும் உட்காந்து பேசுவோம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்தே போலாம். பார்ட்டியா? வாட் நான்சென்ஸ்? நாங்க சென்ஸோட தான் பேசுறோம். ஆனா உங்களை பார்த்தா தான் சென்ஸோட பேசுற மாதிரி தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களை பார்த்தா உங்க அண்ணன் செத்ததுக்கு கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. பார்த்தா பார்ட்டி மூட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க, இது என்னோட பர்சனல் லைஃப். இதுல நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க சொல்றது தப்பு. நீங்க மத்தவங்களுடைய வாழ்க்கையோட விளையாண்டா நிச்சயமா எங்களுக்கு ப்ராப்ளம் தான். நான் யார் வாழ்க்கையோட விளையாண்ட? முதல்ல நீங்க எங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. அன்னைக்கு சௌரோட ஃபார்மர்ஸ்க்கு போகலன்னு சொன்னீங்க. நான் ஏன் போய் சொல்லணும்? ஏன் போய் சொன்னீங்கன்னு நீங்க தானே சொல்லணும். ஒருவேளை அதை நாங்க நிரூபிச்சிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. எப்பவுமே உண்மை வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? எங்க கிட்ட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இருக்கு. அதுபடி பார்த்தா தெல்ல தெளிவா நீங்க அன்னைக்கு அங்க இருந்திருக்கீங்கன்னு சொல்லுது. அப்படி நீங்க ரிப்போர்ட்டை பார்க்கணும்னா எங்க கூட பீரோவுக்கு வாங்க. ஆமா, நான் அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தேன். ஆனா எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு நிஷா. உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஆகாது சொத்துக்கான வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்க வழியில எந்த பிரச்சனையும் இருக்காது. மொத்த சொத்தம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஆமா, இது உண்மைதான். எனக்கும் ஆனந்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வரல. அப்படின்னா நீங்க எதுக்காக ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனீங்க? ஏன்னா சௌரவும் மத்தவங்களும் என்ன வர சொன்னாங்க. நாம எல்லாரும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றோம், நீ கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. நானும் அங்க போனேன். ஆனா போன கொஞ்ச நேரத்திலே நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி எனக்கும் ஆனந்துக்கும் சண்டை ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர மூட் அவுட் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் அங்கிருந்து சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டேன். இந்த விஷயத்த நீங்க ஏன் முன்னாடியே எங்க கிட்ட சொல்லல? பயமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா,
இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அங்கேருந்து நேராக நீங்கள் எங்கே போனீங்க? அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். ஆஹா, நல்ல கற்பனை. ஏன்னா இதுக்கு ஆதாரம் தேவையில்லை பாருங்க. ஆனால் இந்த கேஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பீரோவில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓ தாரிகா, சொல்லுங்க சார். இங்க பாரு. இதுல ரத்தக்கரை இருக்கு சார். அது இல்ல தாரிகா, இந்த ரத்தக்கரை எதுன்னா இது மேல இருந்து சொட்டுன ரத்தத்தோட கரை. புரியல சார். ரத்தம் சொட்டுச்சுன்னா இந்த மாதிரி பரவிடும். ஆனா இது மேல இருந்து சொட்டுன ரத்தத்தோட கரை தான் இது. எனக்கு என்னமோ அந்த பையன் இந்த ரூமுக்கு வந்தப்போ ஏதாவது ஒரு பொருள் இல்ல சவத்துல தடுக்கி அவன் விழுந்திருக்கணும். இந்த கேனும் அவன் கையிலிருந்து தவறி கீழே விழுந்திருக்கணும். கொலைகாரனுக்கு எங்கேயோ எப்படியோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அதிலிருந்து ரத்தம் சொட்டியிருக்கணும். கொலைகாரன் இந்த கேன் கிட்ட வந்தப்போ அவனோட காயத்திலிருந்து 2 சொட்டு ரத்தம் இந்த கேன் இருக்கு பாரு, அது மேல விழுந்திருக்கு. நாம இந்த ரத்தத்தோட சாம்பிளை எடுத்து முதல்ல நல்லா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இத மேட்ச் பண்ணி பார்ப்போம். இந்த ரத்தம் யாரோடதுன்னு பார்க்கலாம். இங்க பாரு தாரிகா, இது அந்த 5 பேரோட பிளட் சாம்பிள். இது இந்த ரத்தம் கேன்ல பட்டது. நீ ஒன்று பண்ணு, உன்னோட ரெக்கார்டை எடுத்து செக் பண்ணு. யாரோடவாவது இது மேட்ச் ஆகுதான்னு பாரு. ஹலோ அபிஜித். டாக்டர் சார், அந்த கேன்ல பட்ட ரத்தத்தை பத்தி என்ன தகவல் தெரிஞ்சது? அபிஜித், இந்த ரத்தம் செத்து போன 5 பேரோட ரத்தத்தோட சேரல. அப்ப நிஷாவோட தாத்தா தான் இல்ல, நிஷாவோட ரத்தத்தோடவும் சேரல. அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணி பாத்தீங்களா? அதையும் பார்த்தாச்சு. ஆனா ரெக்கார்ட்ஸ்ல அந்த பிளட் மேட்ச் ஆகல. என்னது இது? சௌரவ கொலைக்காரன் நினைச்சோம், ஆனா அது மேட்ச் ஆகல. நிஷாவும் நிரபராதி. அப்படின்னா கொலை செஞ்சது யாரா இருக்கும்? ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த 5 பேர்ல யாருமே ஒருத்தரையும் கொலை பண்ணல, யாரும் தற்கொலையும் பண்ணிக்கல. சார், இதை யார் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு முன்கூட்டியே இந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸில் சந்திக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த 5 பேரையும் எதுக்காக கொல்லணும்? ஒட்டுமொத்தமா 5 பேரையுமா? அப்படி என்ன அவங்களுக்குள்ள விரோதம்? சார், இந்த 5 பேருமே காலேஜ் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் காலேஜில் நடந்திருக்கணும். ஆனால் இப்போ இந்த 5 பேரோட மரணத்தோட அந்த ரகசியமும் போயிடுச்சு. சார், சௌரவோட அப்பா அம்மா. வணக்கம், வாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. விஷயம் என்னன்னா, உங்க மகனை கொன்னவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட உதவி தேவை. ப்ளீஸ். உங்க மகனுக்கு வேற யார் கூடயாவது சண்டை நடந்துச்சா? யார் கூடயாவது விரோதம்? இல்ல, விரோதம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அவன் ரொம்ப அமைதியானவன் சார். யாரோட கூடயும் ரொம்ப அதிகமா பேசக்கூட மாட்டான். ஓ சார், இன்னொரு விஷயம், உங்க பையன் சௌரவ் டாக்டர் முகேஷ் கிட்ட சிகிச்சைக்காக போவாரா? ஆமா சார். எதுக்காக? அவனுக்கு ஸ்ட்ரெஸ், பதட்டம்லாம் இருந்தது. மெயினா தூக்கம் வராது, அதனால தான். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படி கிடையாது சார். எனக்கு இப்பவும் நினைவு இருக்கு. அன்னைக்கு காலேஜோட கடைசி நாள் நைட் பார்ட்டி இருந்துச்சு சார். அன்னைக்கு ராத்திரியில இருந்து தான் அவன் இப்படி ஆயிட்டான். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? அதுதான் எனக்கும் தெரியல. பார்ட்டில இருந்து வந்ததும் அவன் நேரா தன்னோட ரூம்குள்ள போயிட்டான் சார். 3 நாளா அவன் வெளியே வரவே இல்லை. எதுவும் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை சார். அந்த 3 நாளா அவன் உள்ளவே அடப்பட்டு கிடந்தான். அதனால தான் நாங்க டாக்டர் முகேஷ் கிட்ட உதவி கேட்டோம். அவர் எங்களோட ஃபேமிலி டாக்டர். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வந்தான் சார். இது எல்லாமே அவன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நடந்திருக்கு. நான் அவன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவனும் நான் சொன்னதை கேட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து விலகி இருந்தான். அப்புறம் அவங்களோட அவன் எதுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகணும்? அவன் ஃப்ரெண்டு ஆனந்தோட ஃபோன் வந்தது சார். ஃபோன்ல அவன்
பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கணும் வான்னு கூப்பிட்டான் சார். இவனும் போனா. அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை. என் புள்ள வீட்டுக்கு திரும்பல சார். பூர்வி, இவங்களை விட்டுட்டு வாமா. எஸ் சார். வாங்க சார். இந்த 5 பேருக்கும் ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்த விஷயம் கண்டிப்பா இந்த காலேஜோட கடைசி நாள்ல நடந்ததோட சம்பந்தப்பட்டிருக்கு சார். ஆமா தயா, என்னமோ நடந்திருக்கு. தயா, இந்த 5 பேரை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டாகணும். இவங்க காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு ராத்திரி நடந்தது என்ன? சார், ராஜேஷ் கிட்ட நான் ஃபோனில் பேசிட்டேன் சார். லைட் ப்ளூ கலர் ஷர்ட்டில் இங்கே தான் ஜாகிங் போயிட்டு இருக்கிறதா சொன்னார். இந்த வண்டி பக்கத்தில் தான் இருப்பேன்னு சொன்னார் சார். ஆனால் இங்கே யாருமே இல்லையே சார். பார்க்கலாம். எதற்கு ஒரு ப்ளூ ஷர்ட் வராரு, அவராக தான் இருக்கணும். அஜித்தா தான் இருக்கணும். மிஸ்டர் அஜித். சொல்லுங்க. நீங்க சிஐடியில்? ஆமாம். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? அது ஒன்றும் இல்லை, இந்த 5 நண்பர்களை பற்றியும் கொஞ்சம் தெரியணும். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம். இவங்க 5 பேரும் என்னோட காலேஜ் தான், சேம் பேட்ச். இதுல சௌரவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? இந்த 5 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? 5 பேரையும் ஒன்னாவா? உங்களுக்கு இந்த 5 பேரையும் நல்லா தெரியும். அன்னைக்கு காலேஜோட கடைசி நாளில் நடந்த பார்ட்டி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த 5 பேர் தான் பிரச்சனை பண்ணாங்க. நல்லா குடிச்சிட்டு அசிங்கமா திட்டிக்கிட்டு சண்டை போட்டாங்க. காலேஜில் 2 டியூப்லைட்டையும் உடைச்சிட்டாங்க. இது தெரிஞ்சு டீனு காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. காலேஜ் கேம்பஸை விட்டு வெளியே துரத்துனதுக்கப்புறம் இவங்க எங்கே போனாங்கன்னு ஏதாவது தெரியுமா? சரியா தெரியாது சார். ஆனால் கோவத்தில் இவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மோசமான பார்ட்டியில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், நாங்கள் சௌரவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது சார். சரி, இந்த தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெல்கம். சார், இந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா அன்னைக்கு சௌரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. அதோட கொஞ்சம் அதிகமாகவும் குடிச்சிருக்காங்க சார். அன்னைக்கு ராத்திரி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிற வழியில் ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் சௌரவுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு நாம் உடனே விசாரிச்சாகணும். கொலைகார இந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்திருக்கான். ஏன்னா சௌரவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கதவை சாத்துறதுக்கு மறந்துருப்பாங்க. இல்ல கொலைகாரன் கையில இந்த சாவி இருந்திருக்கணும். சௌரவ் அந்த சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்திருக்கணும். கொலைகாரன் சௌரவ் கிட்ட வந்து அவன் என்ன பண்ணிருக்கான்னா சௌரவோட கையில துப்பாக்கியை பிடிக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் சௌரவோட விரலால ட்ரிகரை அழுத்தியிருக்கான். அப்பதான் புல்லட்டோட பவுடர் அவன் விரல்ல படும். சௌரவுடைய குரலை கேட்டு விஷால் ரூமை விட்டு வெளியில வந்தான். அப்படி அவன் ரூமை விட்டு வெளியில வந்ததும் கொலைகாரன் அவனையும் சுட்டிருக்கான். விஷாலுக்கு குண்டு பட்ட உடனேயே ஆனந்தும் நிதினும் ஹாலுக்கு வந்துட்டாங்க. என்ன சுற்றாத, என்ன சுற்றாத. கொலைகாரன் ஆனந்துக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கல, நேரா நெஞ்ச பார்த்து சுட்டுட்டான். ஓட சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே நிதின் கதவு பக்கம் ஓடி இருக்கான். அப்படி அவன் ஓடும்போது கொலைகாரன் அவன் முதுகுல சுட்டுட்டான். யஷ் ஃபார்ம் ஹவுஸை விட்டு காட்டு வழியா ஓடி போயிருக்கான். கொலைகாரன் அவனை பின்னாடியே துரத்திட்டு போய் அவனோட முதுகுலையும் இடுப்புலையும் சுட்டிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொலைகாரன் ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனோட கண்ணை எடுத்து சௌரவ் கிட்ட வச்சுட்டான். அந்த சின்ன பையன் ஃபார்ம் ஹவுஸ்குள்ள வந்ததும் சடலத்து மேல தடுக்கி கீழே விழுந்துட்டான். அப்பதான் இந்த 3 பேருடைய ரத்தமும் அவன் சட்டையில போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் உடனே அவன் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து ஓடி வந்துட்டான். அபிஜித், காட்டுல யஷோடைய சடலம் கிடைச்ச இடத்துல மறுபடியும் அதே இடத்துல நல்லா செக் பண்ணி பாரு. ரொம்ப கவனமா செக் பண்ணணும். ஏதோ ஒரு தடயம் நம்ம கண்ணில் படாம அங்கேயே தான் இருக்கு. அதை உடனே தேடி பாமா சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கு, அதனால நடந்து வந்திருக்க முடியாது. அப்புறம் இதுதான் அந்த இடம். இங்க தான் யஷோட சடலம் நமக்கு கிடைச்சிருக்கு சார். இதோ இங்க. சரி, ஒன்று பண்ணலாம். அக்கம் பக்கத்தில் நல்லா தேடி பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைச்சே தீரும்.
சார் சொல்லு ஃப்ரெடி. இங்க பாருங்க சார், சட்டையோடைய கிழிஞ்ச பாகம் இதுல ரத்தக்கரை இருக்கு. ஆமா, அப்படின்னா கொலகாரன் இந்த பக்கமாக தான் ஓடி இருக்கணும். அந்த அவசரத்தில் அவனோட ஷர்ட் இந்த மரத்தில் மாட்டியிருக்கணும். அது அவனுக்கு தெரியாம போச்சு. சார் என்ன சச்சின்? இத பாருங்க சார், பைக் டயரோட அடையாளம். ஓ, அப்படின்னா கொலகாரன் எங்க பைக்கில் தான் வந்திருக்கான். எங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு காட்டு வழியாக ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கான். அங்கே எல்லா கொலையும் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்து பைக் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஓகே தயா, சார். சார், அந்த துணியை வச்சு அது யாருதுன்னு தெரிஞ்சுதா? இத பாரு தயா, துணியை யார் போட்டிருந்தாங்க, கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. என்னோட வேலை என்னெல்லாம் தடயம் கிடைச்சிருக்கோ அதை பரிசோதனை பண்ணி உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது. அப்படின்னா இந்த தடயத்தை வச்சு உங்களுக்கு என்ன உண்மை தெரிஞ்சது? இந்த துணியில சவரோட ரத்தக்கரை தான் இருக்கு. ஓ, இந்த துணியில மெர்க்குரியும் கரியோட தூளும் கிடைச்சது. கரியும் மெர்க்குரியுமா? இதோட பதில் என்கிட்ட இருக்குன்னு தோணுது. நாங்கள் மேப்பில் இந்த ஃபார்ம் ஹவுஸை தேடிட்டு இருக்கும்போது நான் இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே கரிக்கான சுரங்கம் இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் போகிற வழியில தான் இருக்கு. அப்படின்னா இந்த கொலைகாரன் நிச்சயமா கரி குடோன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல தான் இருக்கணும். சார் சார், என்னைக்கு 5 ஃப்ரெண்ட்ஸோட கொலை நடந்துச்சோ அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் அஜித் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு காலேஜ் பார்ட்டிக்கு அப்புறம் அவங்க 5 பேரும் சௌரவோட வண்டியில ஃபார்ம் ஹவுஸ் போக புறப்பட்டாங்களாம். அதுக்கு அடுத்த நாளே இந்த ஆர்டிக்கல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஜேபி மார்க்கத்தில் நடந்த அசம்பாவிதம். வேகமாக வந்த கார் நடந்து கொண்டிருந்த ஒரு நபர் மீது மோதியது. அந்த நபர் அங்கேயே மரணமுற்றார். ஜேபி மார்க்கா? ஜேபி மார்க் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்கு. ஆமா சார், இவங்க கிளம்புனதும் சரியா 45 நிமிஷத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். சார், ஒருவேளை இந்த சௌரவ் குடிச்சிட்டு வேகமா வண்டி ஓட்டி இருக்கலாம் சார், அதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆமா, அதனால தான் அந்த விபத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப அமைதியாயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் 3 நாள் ரூமை விட்டு வெளியே வரல. சார் இங்க பாருங்க சார், இதுல இன்னொன்னு எழுதிருக்கு பாருங்க. இறந்தவருடைய 12 வயசு பையன் இந்த ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்த சாட்சின்னு போட்டிருக்கு. ஆனா வண்டி ஓட்டிட்டு வந்தவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அதோட அவங்க சட்டத்தோட பிடியில மாட்டல. அண்ட் ஒன் மோர் திங் சார், எந்த ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அவன் விஜயநகர் குப்பத்துல இருந்திருக்கான். விஜயநகர் ஸ்லம்மா? அதுவும் இந்த கரி குடோனுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க யார், எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க தான் வந்தோம். நாங்க சிஐடி. சிஐடியா? ஆமா, இது உங்க ஹஸ்பண்டோட தானே பாருங்க. ஆமா சார், ஆனா அவர் இறந்து 8 வருஷம் ஆயிடுச்சே. இவரு ரோடு ஆக்சிடென்ட்ல தான் இறந்தார் இல்லையா? ஆமா, ஆனா 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்த கேஸ்ல சிஐடிக்கு என்ன வேலை இருக்கு? அது என்னன்னா, நாங்க இன்னொரு கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம். அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. எனக்கு புரியல சார். இந்த பேப்பர்ல போட்டிருக்கிற மாதிரி உங்க புருஷனுக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ அதை பார்த்த ஒரே சாட்சி உங்க மகன் தான் இல்லையா? ஆமா, அவன் தான் பார்த்தான். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல சார். ஏன்னா என் புருஷனை கொன்னவன் இன்னும் பிடிபடவே இல்லை. இப்போ உங்க மகன் பெரியவனாயிருப்பான். ஆமா சார், பெரியவன் ஆயிட்டான், பொறுப்பானவனாவும் இருக்கான். ஏன்னா சின்ன வயசுலயே வீட்டோட எல்லா பொறுப்புகளையும் அவன் சுமக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ உங்க பையன் வீட்ல இல்லையா? இல்ல சார், வெளியே ஏதோ வேலையா போயிருக்கான். வர நேரம்தான், வந்துடுவான். இதோ வந்துட்டானே, இவன் தான் என் மகன். சிஐடியா? ஐய், சீக்கிரமா. சார் சார் சார், என்னாச்சு சார்? ஏன் துரத்துறீங்க?
தப்பிச்சு எங்க ஓடுவான்? ஹேய், நில்லு. எங்க ஓடுற? சார் இவன் அந்த டாக்டர் முகேஷோட அசிஸ்டன்ட் சார். எங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டியா? ஆ? ரஞ்சித், டாக்டர் முகேஷுடைய அசிஸ்டன்ட் ரஞ்சித். அந்த 5 பேரை கொலை செஞ்சது நீதானே? ஆமா ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். ஆனா எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்களாம் உயிரோட வாழ தகுதி இல்லாம இருந்தவங்க. என்ன அவங்களாலதான் உங்க அப்பாவோட ஆக்சிடென்ட் நடந்ததுங்கிறதுனாலயா? எங்க அப்பா என்னோட கண்ணு முன்னாலேயே இறந்து போயிட்டாங்க. தள்ளி போயிடு. அப்பா அப்பா அப்பா, எங்க அப்பாவை கொன்னுட்டீங்களே, எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க. அப்பா அப்பா, போகாதீங்க, எங்க அப்பாவை காப்பாத்துங்க. என்னாலதான் அவரை காப்பாற்ற முடியல. ஆனா அந்த 5 பேர் நினைச்சிருந்தா அவரை காப்பாத்தி இருக்கலாம். அந்த 5 பேரும் வண்டியை விட்டு கீழே இறங்கினாங்க. எங்க அப்பா துடிக்கிறத பார்த்தாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுக்கு பதிலா மறுபடியும் கார் எடுத்துட்டாங்கிறது போயிட்டாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க முகம் உனக்கு ஞாபகம் இருந்ததுல? அந்த ஒவ்வொருத்தர் முகமும் என் கண்ணுல இருந்து மறையவே இல்லை. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த சௌரவ் என் கண்ணுல தட்டுப்பட்டான். உடனே நான் அவனை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை அப்படியே நான் ஃபாலோ பண்ணி போனேன். அவனை ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறமா தான் அவன் டாக்டர் முகேஷ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சது. அதனால தான் உடனே நீ அதே டாக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துட்ட இல்ல? ஆமா, ஒரு நாள் சௌரவோட ஃபைல் என் கைக்கு கிடைச்சது. அதுல சௌரவ் அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி சொல்லியிருக்கான். அப்ப டாக்டர் கிட்ட அவன் ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்ததாகவும் அதுல ஒருத்தர் இறந்ததாகவும் சொல்லியிருக்கான். அப்பவே என்னுடைய சந்தேகம் நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்காக நீ பழி வாங்குறதுக்காக பிளான் பண்ணிருக்க? ஆமா, இந்த 5 பேர் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல சந்திக்க போறதா எனக்கு தெரிய வந்துச்சு. நானும் உடனே அங்க கிளம்பி போனேன். காலையில வரைக்கும் காத்திருந்திருக்கேன். எப்ப அவங்க தூங்குவாங்கன்னு பார்த்தேன். இவங்கள பழி வாங்கலான்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஆனா சௌரவோட கன் எப்படி உன் கையில கிடைச்சது? ஒரு நாளைக்கு முன்னாடி சௌரவ் எங்க கிளினிக் வந்தப்போ அந்த சமயத்தில் அவன் சாவியை நான் திருடி வச்சுக்கிட்டேன். அந்த நேரத்தை பயன்படுத்தி அவன் கார்ல இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு சாவி மறுபடியும் அங்கேயே வச்சுட்டேன். எல்லாம் நல்ல பிளான் படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்து எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது என்ன அவ்வளவு சுலபம்னு நினைச்சியா? சிஐடி காரங்களை பைத்தியக்காரங்க நினைச்சியா? 5 பேரை கொலை பண்ணதுக்கு அப்புறமும் உனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறமா அவங்க கொஞ்சமாவது வருத்தப்பட்டாங்களா சொல்லுங்க? என்ன ஒரு அனாதை ஆக்கிட்டு அவங்க மட்டும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் நியாயமா? எனக்கு கண்டிப்பா நியாயம் வேணும், நீதி வேணும். உங்க அப்பாவுக்கு நடந்த அந்த அசம்பாவிதம் கண்டிப்பா அதுக்காக நாங்க வருத்தப்படுறோம். ஆனா இன்னொருத்தருடைய உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. சட்டத்தை உன்னுடைய கையில எடுத்துக்கிட்ட. அந்த 5 பேரை நீ கொன்னு இருக்க. இதுக்கு தண்டனையா உனக்கு கிடைக்க போறது தூக்கு. நிச்சயம் தூக்கு. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.